எந்த நீங்க தாலி கட்டின போய் என்ன பார்க்காம உங்க ஃப்ரெண்டு வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அது இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. இவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நல்ல மாப்பிள்ள பாத்தீங்களா? இத பாருமா, நீ மான்சிங் தான் உன்னோட புருஷன்னு சொல்ற. ஆனா மான்சிங் நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரே. தயவு செஞ்சு நீ வெளியில போ. இல்லங்க, நான் சொல்றத நம்புங்க. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். எதுக்காக இவர் இப்படி சொல்றாருன்னு எனக்கு சத்தியமா புரியல. இத பாரு, மான்சிங் என் புள்ள சூர்யாவோட ஃப்ரெண்ட். என் புள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவன மாதிரியே ஜென்டில்மேனா இருப்பாங்க. தப்பான ஆளுங்களோட என் புள்ள சூர்யா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டான். கரெக்ட் மாதாஜி. என் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாருமே ஜென்டில்மேன்கள் தான். எல்லாரும் என்ன மாதிரியே ஜெம்ஸ் தான். ஐயோ, நான் சொல்றது சத்தியமா உண்மை. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருங்க. ஏய், எனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சு போச்சு. மான்சிங் உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா நீ என்னடானா அவர்தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி மிரட்டி பணம் பறிக்க பாக்கலான்னு நினைக்கிறியா? ஏய், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்து உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போட சொல்லிடுவேன். ஏன் துர்காவே போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே? துர்கா, நீ அந்த பொண்ணு விசாரி. ஹலோ, அதெல்லாம் அப்போ. இப்பதான் தொப்பிய கலட்டிட்டு துரத்தி விட்டானுல. இனிமே அவ எப்படி விசாரிப்பா? இத பாருங்க, நீங்க ஆளாளுக்கு என்னென்னமோ பேசுறீங்க. எனக்கு நியாயம் வேணும். போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. போலீஸ் வந்து எங்க ரெண்டு பேரும் வேணாலும் விசாரிக்கட்டும். அப்பதான் உங்க எல்லாருக்கும் உண்மை தெரியும். எனக்கு நியாயம் கிடைச்சாகணும். போலீஸ வர சொல்லுங்க. போலீஸ் வந்தா சூர்யாவை கூட்டிட்டு போயிடுவாங்க. இதுக்குதான் இந்த டிராமாவா? மாதாஜி, பொய்ய அழுத்தமா சொல்லி நம்மள குழப்ப பாக்குது அந்த பொண்ணு. நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. போலீஸ் வந்தாதான் உண்மை வெளியே வரும் மாதாஜி. தாராளமா வர சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்றேன். பாண்டி, என் போனை கொடு. ஒரு நிமிஷம் இருங்க. கட்டுங்க. ஐயோ, சீக்கிரம் கட்டுங்க மான்சிங். நம்மளால ஒரு தாலி கட்ட முடியல, இப்ப பல தாலிகள் கட்டுறானே. உண்மையை சொல்ல போறான். இல்ல, விடுங்க விடுங்க. வேண்டாம் வேண்டாம். அவ்வளவுதான், சுத்தம். இவர் என் ஹஸ்பண்டே இல்ல. இவரை பார்க்க என் ஹஸ்பண்ட் மாதிரி இருந்தாரு. ஆனா இவர் என் ஹஸ்பண்ட் இல்ல. இவர் உன் ஹஸ்பண்ட் இல்லன்னு இப்ப மட்டும் எப்படி சொல்ற? நீ இவ்ளோ நேரம் அவரை ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்த. என் ஹஸ்பண்ட் சிங்கம் மாதிரி தாடி வச்சிட்டு இருப்பாரு. ஆனா இவரு தாடி வச்சு சிங்கம் மாதிரி இருக்காரு. இந்த வீட்ல ஒரு சிங்கம் இருக்காரு. அவர் உன் ஹஸ்பண்டா பாருன்னு சொன்னாங்க. அதான் நான் வந்தேன். எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இவர் என் ஹஸ்பண்ட் இல்ல. ஏய், நீ யார் சொல்லி இங்க வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை தான் சொல்றா. ஒழுங்கு மரியாதையா உடனே இங்க இருந்து கிளம்பு. இனிமே நான் உன்னை இந்த பக்கமே பார்க்கவே கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க சார். என்ன மன்னிச்சிடுங்க.
இதுக்கு மேல ஏன் இங்க நிக்கிறீங்க? அதான் சாயம் வெளுத்து போச்சே. வாங்க போலாம். அம்மா, சமயபுரம் மாரியம்மா, என் குழந்தை எங்க இருக்கா, என்ன ஏதுன்னு தெரியல. நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை. உனக்காக நான் கூழ் ஊத்துறேன். என் குழந்தைய எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு தாயே. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். துர்கா இப்ப வந்துருவா. ஆமா ஆமா, இது வந்துருவா. சரிங்க. துர்கா, ரெடி ஆயிட்டு வந்துட்டியா? இப்ப உன்னை பார்த்தா அப்படியே மாறிய பாக்குற மாதிரி இருக்கு. மாறி இருக்கும்போது வருஷா வருஷம் ஆடி மாசம் இப்படிதான் கூழ் ஊத்துவா. மாறி போனதுக்கு அப்புறம் நீ வந்து மறுபடியும் அதே மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு துர்கா. சிஸ்டர், இந்த ஏற்பாடுகளை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு மாரியோட ஞாபகம் வருது இல்ல? ஆடி மாசம் வந்துச்சுன்னா மாரி இப்படித்தானே வீட்டை கோயிலாக்கிருவா. முட்டாள். உருவத்துலதான் அவ துர்கா, ஆனா அவ உடம்புக்குள்ள இருக்கிறது மாரியோட உயிர். மறந்துட்டியா? அட ஆமா இல்ல, மறந்துட்டேன் சிஸ்டர். ஆனா நீங்க ரொம்ப ஷார்ப் சிஸ்டர். வாய மூடு. பூஜைக்கு எல்லாமே ரெடியா இருக்கு துர்கா. நீ அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு பூஜைய ஆரம்பிச்சு கூழ் ஊத்திரு. கண்டிப்பா தேவி அம்மா நல்லபடியா வீட்டுக்கு திரும்ப வந்துருவா. ஆமா துர்கா, அம்மனோட உக்கிரமான தன்மையை சாந்தப்படுத்தி அம்மனோட அன்பையும் கருணையும் பெறணுங்கிறதுக்காக ஆடி மாசம் அம்மனுக்கு கூழ் ஊத்துற வழிபாட்ட வழி வழியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட இந்த நேர்த்தி கடனுக்கு அம்மன் மனசிறங்கி தேவிய நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துருவா. வா துர்கா, பூஜை ஆரம்பிச்சிடலாம். வாங்க. சரிங்க, வாங்கம்மா போலாம். சிஸ்டர், நாமளும் போலாமா? ஓ, அஹ், அஹ்.